வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே, நேர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்ட கணேஷ் வந்துவிட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. என்ன புது கதைன்னு கேட்குறீங்களா? டைட்டில் கொஞ்சம் சலங்கை அப்படின்னு வச்சுக்கலாமா? நல்லா கேட்டுங்க. அந்த காலத்தில் படமாக வந்தது. அந்த டைட்டில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் சலங்கை. ஓகேயா? அதாவது நம்ம கதாநாயகன் நிர்மல் குமார் சினிமாலெலாம் நடிச்சு கொஞ்சம் முன்னுக்கு வரத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவன். ஆனால் முயற்சியோடு இருக்குதே தவிர ஒன்றும் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல. அவனுக்கு ஓரளவுக்கு பாடவும் வரும். அதனால் நல்ல பாட்டுக்களை அப்பப்போ முணுமுணுத்துக்கிட்டு இருப்பான். ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா படங்களில் பாடணுங்கிற ஆசையும் உண்டு. நமது நிர்மல் குமார் என்ற கதாநாயகன், அவனுக்கு கல்யாணம் ஆகி நிர்மலா அப்படின்னு ஒரு ஒய்ஃபு. என்ன பொருத்தம் பாருங்க, இந்த பொருத்தம். அவன் பேர் நிர்மல் குமார், அவள் பேர் நிர்மலா. அவளும் கலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவதான். அதாவது டான்ஸு பிச்சு உதறுவ, நல்ல டான்சர். அப்படிப்பட்ட அழகான டான்சர் தனக்கு மனைவியாக கிடைச்சிது, தன்னுடைய பாக்கியம் அப்படின்னு நிர்மல் குமார் ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்பப்போ இவன் பாட அவள் ஆட, ஆஹா என்ன பொருத்தம் இந்த பொருத்தம்ட்டு. அதாவது ஒரு கெட்டுக்குதெல்லாம் வந்துருச்சுன்னா எல்லாரும், ஹேய் நிர்மல் நீ பாடுப்பா, நிர்மலா ஆடுறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்துருமா நீ அப்படின்லாம் சொல்லி எல்லாம் முதல்ல சொல்லியிருப்பாங்க. இவங்களும் சந்தோஷமாக ஒரு 30 வயசு ஆணும் ஒரு 23 24 வயசு பெண்ணும் இணைந்து ஒரு சின்ன மேடையில் உட்காந்துக்கிட்டு அவன் பாட அவன் ஆட. அண்ட் அதே நேரத்தில் அவனுக்கு கொஞ்சம் ஃப்ளூட்டெல்லாம் வாசிக்க தெரியும். அவனுக்கு பெரிய குறை, அடாடா நாதஸ்வரம் நமக்கு கற்றுக்காமல் விட்டுட்டோமே. அந்த நாதஸ்வரத்தை கற்றுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு கொஞ்சம் சலங்கையில் படத்தில் வரா மாதிரி, நிர்மலா ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய், பாடு, அதற்கேற்றபடி ஆடு, நான் நாதஸ்வரம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவள் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு உங்கள் நாதஸ்வர இசையில் அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா தேனோடு கலந்த தெல்லமுதம் அப்படின்லாம் டைலாக் ஜெமினி கணேசன் மாதிரி பேசணும்னு நினச்சி ரொம்ப ஏங்குவான். நைட்டு கனவெல்லாம் வரும் அவனுக்கு. ஜெமினி கணேசன் சாவித்திரி கிட்ட, சாந்தா ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் அப்படின்னு கேட்குறதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரும். அதெல்லாம் இப்படி யோசித்து பார்த்துக்கிட்டு, சே நாதஸ்வரம் கற்றுருக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஓகே, இந்த நேரத்தில் அந்த கொஞ்சம் சலங்கை படத்தில் வந்த பாட்டை ஒரு 3-4 மினிட்ஸ் கேளுங்க. ஏன்னா உயர் திரு காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்கள் அதில் நாதஸ்வரம் வாசிச்சிருப்பார். அந்த நாதஸ்வரம் அட்டகாசம், ரொம்ப பேர் போன ஒரு நாதஸ்வரம். அவருடைய அந்த கலைஞரும் பிரமாதமான கலைஞர். இப்போ அவருடைய 100வது வருடம் அவர் மறைந்து விட்டார். இருந்தாலும் அவருடைய சென்டினரி செலிப்ரேஷனுக்காக 100 கலைஞர்கள் சேர்ந்து இந்த கொஞ்சம் சலங்கையை பாட ஆட, அதே நேரத்தில் ஒருத்தர் அருமையாக நாதஸ்வரம் வாசிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட அருமையான பாட்டை கிட்டத்தட்ட 63-64 வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை கேட்டு ரசிப்போம். அப்புறம் கதையை கண்டினியூ பண்ணலாமே, என்ன சொல்றீங்க? ஓகேயா? ஓகே. அருள் சீராடும் மார்போடு வா
பாட்டை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. மகிழ்ச்சி. இப்போ கதையோட ஃபர்தராக பகுதிக்கு போகலாம். இவங்க நம்ம நிர்மல்குமாரும் நிர்மலாவும் ஒரு ப்ரோக்ராமுக்காக அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்டில் வராங்க. அவங்க லாஸ் ஏஞ்சலஸில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் 1-2 ப்ரோக்ராம் இருக்குது. அண்டு அதுக்கப்புறமாக நம்ம ஊர் அட்லாண்டா, நேஷ்வில் இங்கெல்லாம் ப்ரோக்ராம் ஒரு 8 ப்ரோக்ராமை முடிச்சுட்டு திருப்பி ஊருக்கு போகிற மாதிரி ஒரு 4 to 5 வீக்ஸ் ஹாப்பியாக வராங்க. ஃப்ளைட்டில் வரும்போது அவனுக்கு அப்படியே யோசிக்கிற போது, சாந்தா உட்கார், ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒய்ஃபை பார்த்துட்டு நினச்சிக்கிட்டு காதில் அந்த பாட்டு கேட்குற 2 இதையும் போட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் தொந்தரவு இருக்கக்கூடாது, தான் மட்டும் கேட்கணும்னு சொல்லிட்டு அதை நல்ல வால்யூமில் ஹை பிச்சில் வச்சு காதில் கேட்டால் அப்படியே சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஃப்ளைட்டில் போட்டுக்கிறான். அண்டு கிட்டத்தட்ட 35,000-40,000 அடி உயரத்தில் அந்த ஜம்போ ஜெட்டு லாஸ் ஏஞ்சலஸை நோக்கி அப்படியே பறக்குது. என்னது, ஏரோப்ளேன் பறக்காமல் என்ன செய்யுமா? அதான் ஏரோப்ளேன் அப்படியே அப்படி பறக்குது. சும்மா கிட்டத்தட்ட ஒரு 400 பயணிகள் அண்டு எல்லாரும் எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் அது இதை வச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஆள் அந்த பாட்டை போட கண்ணை மூடிக்கிட்டு ரசிக்கிறான். அதில் என்ன ஒரு குழப்பாகி போச்சுனாக்கா, அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ளூடூத் சரியாக ஒர்க் பண்ணாமல் அப்படியே பாட்டு நம்ம ரேடியோவில் வர்ற மாதிரி வெளியில் கேட்க ஆரம்பிச்சிடுச்சு சத்தமாக. என்ன ஹை பிச் வச்சிருக்கிறதுனால சிங்கார வேலனை அப்படிங்கிற பாட்டு பிச்சுக்கிட்டு வருது. எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நிசப்தமாக இருக்கிற பிளேன் சத்தம் தவிர வேறு எதுவுமே இல்லை. பட் திடீர்னு இவனுடைய பாட்டு எஸ் ஜானகி பாட அந்த நாதஸ்வரம் ஒலிக்க பிரமாதமாக கொஞ்சம் சலங்கிய பாட்டு பிச்சு உதற ஆரம்பிச்சிருச்சு ஏரோப்ளேனில். இவனுக்கு எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஹாப்பியாக கண்ணை மூடிக்கிட்டு அந்த பாட்டை ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆகா, என்ன தேன் குரல், அதுக்கு அந்த நாதஸ்வரம், அதுக்கு அந்த சுரம் பிடிக்கிறது, அடேங்கப்பா, அந்த நின்னிசா அப்படின்னு முடித்த உடனே ஒரு கமகம் வருது. இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு கேட்டு அப்படியே இருக்கான். இதில் ஆச்சரியம் என்னன்னா, பக்கத்தில் இருக்கிற இவனுடைய மனைவி ஒரு பாதி மயக்கத்தில் இருக்கிறதுனால அவ்வளோ இது கவனிக்கலை. அவளுக்கும் பாட்டு நடனம்லாம் பிடிக்குமே, அதனால சந்தோஷமாக இதை ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அண்டு திடீர்னு பார்த்தா அந்த பாட்டு முடிகிற நேரத்தில் படன்னு கைதட்டு. அந்த பிளேனில் இருக்கிற ஒரு 80 to 85% பீப்புள் இந்த பாட்டை கேட்டு அப்படி கைதட்டுறாங்க. ஒன்ஸ் மோர்னு குரல் வருது. அப்பத்தான் இந்த உலகத்துக்கே வரான் நம்ம ஆளு நிர்மல்குமார். என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பார்க்குற போது, ஐயோ கனெக்ஷன் சரியில்லாமல் அப்படியே ஓப்பனாக ரேடியோ மாதிரி பெருசாக பாடிடுச்சா அப்படின்னுட்டு ஷாக்கில், ஓ ஐம் சாரின்னு எழுந்துருன்னு சொல்ல, நோ இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக், வி ஆல் லவ்ட் இட், வாட் கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் தட், கம் ஆன், டு யூ ஹேவ் த வீடியோ ஆஃப் தட், வி வாண்ட் டு வாட்ச் இட்னு சொல்லி, அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி பிளேனில் ஏர் ஹோஸ்டஸ் வந்து இவனுடைய வீடியோவை வாங்கி அதை பிளேன்லேயே எல்லா டிவிலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து ரசிச்சுட்டு எல்லாரும் இன்னொரு தடவை ஒன்ஸ் மோர் 2-3 தடவை அதை கேட்டுட்டு நாதஸ்வரத்தை பற்றி 1000 கேள்விகள் கேட்க, நம்ம நிர்மல்குமார், ஐ எம் அ ஃப்ளூட்டிஸ்ட், அதே நேரத்தில் ஐ எம் அன் ஆக்டர், அப்கமிங் ஆக்டர், அண்ட் ஐ மிஸ் திஸ் இஸ் கால்ட் எஸ் நாதஸ்வரா அப்படின்லாம் சொல்லி அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண சூப்பர். அந்த ஃப்ளைட்டில் லாஸ் ஏஞ்சலஸுக்கு ஒரு வெள்ளக்கார ப்ரொடியூசரும் டைரக்டரும் ட்ராவல் பண்ணுறவர். அவருக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. அடேடே, ஒரு பீரியடில் நம்ம மைக்கேல் ஜாக்சன் இந்தியன் டான்ஸை வச்சு ஒரு 2-3 பிட்டு பண்ணி பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அது மாதிரி இந்த பாட்டு கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு அப்புறமும் இவ்வளவு லைவ்லியாக இருக்குது. அண்டு இந்த பிளேனில் வந்த 400 பேரில் அவருக்கு 300-350 பேர் ரசிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற இந்த பாட்டை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நிச்சயமாக இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை பண்ணி
நம்ம அதை செய்யணும்னு சொல்லிட்டு அண்ட் இப்போ இவங்க பக்கத்தில் 3 சீட்டில் 2 உட்காந்துருக்காங்க. இவங்க இன்னொருத்தர் யாரோ இருக்கிறவங்கள்ட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணி, நான் கொஞ்சம் உங்களோட பேசணும், நீங்கள் கொஞ்சம் என் சீட்டில் உட்காந்துக்க முடியுமான்னு சொல்லி அவன் ஃபஸ்ட் கிளாஸ் சீட்டுக்கு அவன் அனுப்பிச்சி விட்டுட்டு இவங்களோட எக்கானமி கிளாஸில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு வர்றாரு. இந்த மாதிரி இந்த பாட்டுக்கிட்டு அப்போ வந்து இவன் வந்து சொல்கிறான், நான் ஒரு அப்கமிங் பட்டிங் ஆக்டர், என் ஒய்ஃப் வந்து ஒரு டான்ஸர், அண்டு நான் கொஞ்சம் பாடுவேன், அதே நேரத்தில் ஃப்ளூட்டில் வாசிப்பேன்னு சொல்ல அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி, அடாடா நீங்கள் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க அமெரிக்காவில் கேட்க, ஜஸ்ட் ஒரு 1.5-2 monthsல ஒரு 10 ப்ரோக்ராம் இருக்குது, அதை முடிச்சுக்கிட்டு ஊருக்கு போயிடுவோம். நோ 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 ப்ளீஸ், ஐ வாண்ட் டு ட்ராவல் வித் யூ, கம் அண்ட் வாட்ச் எவ்ரி திங் அண்ட் ஆல்சோ ட்ரை டு யூஸ் திஸ் இன் ஹாலிவுட் மூவின்லாம் சொல்ல, அவ்வளவுதான் நம்ம நிர்மல் குமார் ரொம்ப எக்ஸைட் ஆகி, ஓ மை காட் ஐ டோன்ட் பிலீவ் திஸ்ன்னு சொல்ல, நோ 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 ப்ளீஸ் பிலீவ் மீ, நான் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணேன், அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், அண்ட் எனக்கு ஆல்வேஸ் நியூ டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுல ரொம்ப இது, நீயும் ஒய்ஃபும் பாடுற பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கதையை டெவலப் பண்ணிடலாம், கொஞ்சம் தயவுசெய்து ஒரு கூட ஒரு 1 or 2 months இருக்கிற வழியை பாரு, அதுக்குள்ளே நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், உன் ப்ரோக்ராம் 1-2 பார்க்கணும் எனக்கெல்லாம் சொல்லிவிட்டு அவ்வளவுதான். அதாவது ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் எங்கே அடிக்குங்கிற யாருக்குமே தெரியாது. கதவை திடீர்னு வந்து தட்டும், அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா பெரிய லெவலுக்கு போயிடலாம். இப்போது நம்ம நிர்மல் குமாரும் அவன் ஒய்ஃப் நிர்மலாவும் ஒரு ஹாலிவுட் படத்தில் ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சி அவர் இவருடைய ப்ரோக்ராமெல்லாம் வந்து பார்த்துட்டு மக்கள் ரசிக்கிறதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஆஹா அன்னைக்கு ஏஆர் ரஹ்மானோட ஜெய்ஹோவை ரசித்த மாதிரி இந்த படத்தை நம்ம பண்ணி விட்டு இந்த பாட்டையும் நைஸாக உள்ளே போட்டு விட்டோம்னா பிரமாதமான வரவேற்பு இருக்கும், அடுத்த ஆஸ்கரில் அந்த பாட்டுக்கு அவார்டு கிடைக்கக்கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு படத்தை எடுக்க, அந்த படமும் பிரமாதமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் போக, அமெரிக்கன்ஸ் எல்லாம் பிடிக்க, யூரோப்லேயும் ஓட, அவ்வளவுதான் வாழ்வு திடீர்னு கிடைச்சிருச்சு நம்ம நிர்மல் குமாருக்கும் நிர்மலாவுக்கும். அவங்க வாழ்க்கையோட திசையே மாறி போய் இன்னைக்கு ரூபாயை எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் டாலரை சரக்கு சரக்கு சரக்குன்னு என்றாங்க. இதுதான் கடவுளின் கருணை. அதே நேரத்தில் திறமையானவர்கள் இருக்கும் பொழுது நல்ல ப்ராடக்டை கொடுத்தா நிச்சயமாக மக்கள் ரசிப்பார்கள், அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க கடவுள் ஏதாவது ஒரு வழிகாட்டுவான் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் நீதி. அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ். நன்றி, வணக்கம்.